காவேரி வந்து தாத்தா கிட்ட சாவி குடுத்துர்றாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து ரொம்பவே அழுதுட்டு, "காவேரி என்னை விட்டு போகாத காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. சாரதா வந்து வெளிய நின்னுட்டு, "என்ன தம்பி இன்னும் அந்த காவேரிய காணோம். சாவி குடுத்தாளா? இல்ல என்ன பண்றான்னே தெரியல. சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, நிவின், குமரன் 3 பேரும் உள்ள போயிட்டு பார்க்குறாங்க. அந்த டைம்ல காவேரிய பார்த்த உடனே சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "காவேரி நீ என்ன பண்ற? உன்னால தான் நம்ம இந்த வீடே காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலான்னு இருந்தா, இவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் நீ இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்துட்டு சாரதா குரல் கேட்ட உடனே விஜய வந்து தள்ளி விட்டுட்டு கம்முன்னு நின்னுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ராகினி வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னுமே அதிகமா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இந்த வாழ்க்கையிலே நீங்க சேர விடாம நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாரதா வந்து காவேரி கையை பிடிச்சிட்டு வேகமா வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஆனா காவேரிக்கு வெளியில போக மனசு இல்லாம விஜய திரும்பி பார்த்துட்டே போறாங்க. விஜயும் அங்க இருந்து அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கார்ல ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கங்கா இருந்துகிட்டு, "காவேரி எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க, எப்படியும் இது ஒத்து வராதுன்னு தெரியும். அப்புறம் நீ எதுக்காக இப்படி அழுது உன் உடம்ப வீண்படுத்திக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சாரதா வந்துட்டு, இவ படிச்சு மட்டும்தான் இருக்கிறா, இவளுக்கு எங்க அறிவு இருக்க போகுது. அப்படி அறிவு இருந்ததுன்னா ஆரம்பத்திலே இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சைனும் போட்டிருக்க கூடாது. எல்லாருமே காவேரியை என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.